இதனால் லேட்டஸ்ட்டா வந்து ஒரு யூக்கரிஸ்ட் மிராக்கிள் நடந்திருக்கு. அத தான் இன்னைக்கு நம்ம ஹோலி பைட்ஸ்ல வந்து பார்க்க போறோம். அது என்னன்னா, ஆக்சுவலி வந்து மார்ச் 25th 2026ல பிரேசில்ல அவர் லேடி ஆஃப் லூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாரிஷ் சர்ச்சு எரிஞ்சிருக்கு. அது வந்து ஃப்ளோர்ஸ் டே குன்னா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பிரேசில்ல அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச். அந்த சர்ச்சில் திடீர்னு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து அந்த சர்ச்சில் இருக்க எல்லா பெஞ்சஸ் எல்லாமே வந்து எரிஞ்சு நாசமா போயிருக்கு. ஆனா அந்த டெபர்நாக்கிளும் சேர்ந்து எரிஞ்சிருக்கு. எரிஞ்சு முடிச்சுட்டு ஃபயர்லாம் அணைச்சு முடிச்சுட்டு அந்த இதில் போய் திறந்து பார்க்கும்போது அந்த அந்த டெபர்நாக்குள்ள இருந்த அந்த யூக்ரிஸ்ட் வந்து பிளஸ்ட் யூக்ரிஸ்ட், அதாவது சாக்ரமெண்ட் ஆன, அதாவது கான்சக்ரேட் பண்ண யூக்ரிஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அப்பம் வந்து அழியாம அப்படியே இருக்கு. அதை வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஏன்னா வழக்கமாக அந்த ஹீட்ல அந்த இது கருகி இருக்கும், அந்த இதெல்லாம் கருகி இருக்கும். ஏன்னா அப்பம்ன்றது வந்து ஒரு சாதாரண அரிசியினால பண்ணப்பட்டது. ஆனா அது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அது வெறும் அப்பம் கிடையாது, அது இயேசுவோட உடலா கருதப்படுது. அந்த இயேசுவோட உடல் அதில் அதில் வந்து மிராக்கிள் ஆஃப் யூக்ரிஸ்ட்ல இதுவும் ஒரு மிராக்கிளா வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய ஃபயர்லேயும் அந்த யூக்ரிஸ்ட்க்கு ஒன்றுமே ஆகவே இல்லை. பிரைஸ் தி லார்ட்.